எங்கள் அண்ணன் ஒருத்தர், அவர் ஒரு மடையன். அவர் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துன்னு நினைக்கிறேன். நிமல் ராகவன். மடையன் ஏன்னு சொன்னேன்னா, அந்த மடைங்கிற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். தமிழ் எதையுமே சும்மா சொல்லவே இல்லை. அந்த காலத்துலலாம் ஊரில் வெள்ளம் வரும்போது மடை திறப்பாங்க. இப்போ மடை திறக்கிறதுக்கு ஊரில் இருந்து குலசாமி மாதிரி ஒரு நல்ல ஆம்பளையை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அவர் போய் மடை திறக்கிறப்ப உயிரோட திரும்புவாரான்னு தெரியாது. அந்த ஆற்று வெள்ளம் அவரை அடித்து உடம்பெல்லாம் சுக்குநூறாக பிச்சிரும். அப்படி உயிர் தியாகம் பண்ண தயாராகி மடை திறக்க போகிற பேர் தான் மடையன்னு. அப்படி இவர் மடையன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு கடந்து இந்தியா கடந்து உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு இடங்களில் நீர் மேலாண்மைக்கு பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம பேராவூர்னில் நம்ம ஊரில் கருவக்காடுகள் பார்க்குறோம்ல, அதெல்லாம் தண்ணி போன பாதை. அப்படி ஒரு 500 சொச்சம் ஏக்கரில் தொடங்கி இன்னைக்கு கென்யா, ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கா, நம்ம ஊரில் இன்னைக்கு ஒரு 17 இடங்களில், தூத்துக்குடியிலேருந்து, பட்டுக்கோட்டையிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து இப்போ ராஜஸ்தானுக்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற நீர் இல்லாத பகுதியெல்லாம் தூர்வாரி ராஜஸ்தானில் இருக்கவங்களுக்கு தண்ணி வர வைக்கிற வேலையை செய்கிறதுக்காக போகிறார். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழை உலகத்துக்கு மடையனாக மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மழை தண்ணி பூரா கடலில் கலக்குது. நிலத்தடி நீர் வத்தி போச்சு. இருக்கிற கொஞ்சோண்டு ஆற்று தண்ணி, குளத்து தண்ணியும் ஃபேக்ட்ரி கழிவுகளால் கெட்டு நாசமாக போகுது. அடுத்த தலைமுறை ஒரு வாய் தண்ணிக்கு என்னடா பண்ணுவான்னு அக்கறைப்பட வேண்டிய அதிகாரிகளே நமக்கென்னு இருக்கிற போது பல இளைஞர்கள், சில பெரியவர்கள், பல்நாட்டு நிறுவனம், அரசாங்கம்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்து இயற்கையை கொள்ளையடிக்கிறவன், உள்ளூர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவன், சுயநலம் பிடிச்ச அரசியல்வாதின்னு எல்லாரும் எதிர்த்து லட்சக்கணக்கான ஏக்கரில் ஏறி ஓட வைக்கிற வாட்டர் வாரியர் அண்ணன் நிமல் ராகவனுக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய சல்யூட்.